இன்றைக்கி 1/4 கிலோ வெள்ளை ரவையில் ரவா லட்டு சாஃப்டாக எவ்வளோ லட்டு வருதுன்னு பார்க்கலாங்க. இன்றைக்கி அந்த ரெசிபி தான் பண்ண போகிறேங்க. இப்போ வந்து 1/4 கிலோ ரவை எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு 2 டீஸ்பூனு நெய் ஊற்றிக்கலாங்க. நெய் சூடானதுக்கப்புறம் வந்து நம்ம ஒரு முந்திரி திராட்சை, அதாவது ஒரு 15 நம்பர் சேர்த்திக்கலாம். இப்போ பாருங்கள், முந்திரி திராட்சை நல்லா நெய்யில் ஒரு 2 நிமிஷம் வதக்கி எடுத்துக்கலாங்க. சும்மா ப்ரௌன் ஆனாவே போதுங்க. மறுபடியும் நம்ம ரவை போடையில் அது இன்னுமே நல்லா ஃப்ரை ஆயிரும். பாருங்கள், இதுக்கு அடிக்கனமான பாத்திரம் வச்சுக்குங்க, இல்லாட்டி ரவை வந்து கருகி போயிடும். கொஞ்சம் சிம்மிலேயே வச்சுக்குங்க. இப்போ பாருங்கள், கொஞ்சம் கலர் மாறிடுச்சு. முந்திரி திராட்சை ஒட்டுக்காவே போட்டுருங்க. நல்லா கலர் மாறிடுச்சு. இதோட வந்து வெள்ளை ரவை 1/4 கிலோ எடுத்து வச்சுருக்கிறேன், அதையே சேர்த்திடலாம். இப்போ வந்து அடுப்பு கம்மியாக வச்சுட்டு நல்லா ஒரு 2 நிமிஷம் ஸ்லோலியே நல்லா வறுத்தோம்னா ரவை, நெய், முந்திரி, திராட்சை இது எல்லாமே ஒன்று சேர்ந்து நல்லா வாசம் வருங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா வறுத்துட்டு இந்த ரவையை வந்து நம்ம தட்டத்துக்கு மாற்றிடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரவையை தட்டத்துக்கு மாற்றியாச்சு. அதுக்கடுத்து வந்து 1/4 கிலோ சர்க்கரை எடுத்து அதே வடக்கல்ல போட்டுட்டு அது சர்க்கரை மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாங்க. சர்க்கரை தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். ஏன்னா முதலே அடுப்பு பற்ற வச்சிட்டோம்னா சர்க்கரை போட்டோம்னா டக்குன்னு கலர் சேஞ்ச் ஆயிருங்க. அதனால் இப்போ வந்து சர்க்கரையும் தண்ணி சேர்ந்ததுக்கப்புறம் அடுப்பு பற்ற வைங்க. இப்போ பாருங்கள், நல்லா கிளறி விட்டுறலாம். சர்க்கரை கொதிக்கிட்டு பாகாகட்டும். இப்போ பாருங்கள், நல்லா பாகு கொதிக்குது. ஒரு கம்பி பதம் வரல, இன்னும் வந்து அதுக்கு முன்னாடி பதமாக தான் இருக்குது. இப்படி தொட்டு பார்த்தோம்னா ஒரு கம்பி பதம் வந்தால் போதுங்க. இப்போ பாருங்கள், நல்லா கொதிக்குது. இப்போ வந்து தொட்டு பார்க்கலாம், கம்பி பதம் வந்திருக்கும். இப்போ நீங்கள் சர்க்கரையில் அழுக்கு இருந்ததுனாலும் கூட இதுக்கு முன்னாடி ஒரு 1/4 டம்ளர் பால் ஊற்றுனீங்கன்னா நல்லா கொதி வரும்போது அழுக்கெல்லாம் சுற்றி வந்துடும். அந்த அழுக்கு எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், ஒரு கம்பி பதம் வந்துருச்சு. ஒரு நூல் மாதிரி வருது பாருங்கள். நம்ம தொட்டு பார்த்தோம்னா 2 விரலுக்கு இடையில நூல் மாதிரி வருங்க. அதுதாங்க பக்குவம். நல்ல பக்குவம் வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம வறுத்து எடுத்து வச்ச ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்திக்கலாம். அடுப்பை வந்து ஸ்லோலியே வச்சுக்குங்க. இப்போ பாருங்கள், ரவை போட்ட உடனே நல்ல பாகெல்லாம் ரவையோடு சேர்ந்து நல்லா கொதி வருங்க. ஒரு 2 செகண்டு விட்டிங்கனாவே நல்லா கெட்டியாயிரும். இப்போ பாருங்கள், ஒரு 2-3 நிமிஷம் வச்சுருந்து ஸ்லோலியே வச்சுருந்து நம்ம வந்து ரவை வேக வச்சுக்கலாம். அந்த பாகு சூட்லேயே ரவை வெந்துருங்க. அதுக்கு மேலே நம்ம ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். ஏன்னா கொஞ்சம் ஒட்டாமல் இருக்குங்க, நல்லா சாஃப்ட் ஆயிரும். இப்போ பாருங்கள், நல்லா கிளற நல்லா ரவை அந்த சூட்லேயே வெந்துருங்க. இப்போ இதுக்கு வந்து நம்ம ஏலக்காய் தூள் போட்டுக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் பவுட்ரு அரைச்சி வச்சுருக்கிறேன், அதை போட்டுக்கலாங்க. இப்போ பாருங்கள், கொஞ்சம் நல்லா கெட்டி ஆயிடுச்சு. இப்போ வந்து இந்த பக்குவத்தில் வந்து நாம் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நாம் ஒரு 1/4 டம்ளர் கொஞ்சம் கம்மியாக பால் சேர்த்திக்கலாம். ஏன்னா பால் சேர்த்தி நம்ம மூடி போட்டு மூடி வச்சிட்டோம்னு வைங்க, ஒரு கிளறி மூடி வச்சிட்டோம்னா நல்லா சாஃப்டாக இருக்குங்க. எடுத்து பிடிக்கிறதுக்கு வந்து நல்லா கையில் ஒட்டாமல் ஆறுனதுக்கப்புறம் ரவை வந்து நறுக்குன்னு இல்லாமல் சாஃப்டாக இருக்குங்க. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இப்போ பாருங்கள், நம்ம வந்து மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் விட்டுறலாம். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம எடுத்தோம்னா நல்லா கெட்டியாயிருங்க. இப்போ பாருங்கள், 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம மூடி திறந்து பார்த்தோம்னா எவ்வளோ கெட்டி ஆயிடுச்சு பாருங்கள். நல்லா பாகெல்லாம் நல்லா டைட் ஆயிடுச்சு பாருங்கள் ரவையை. இப்போ பாருங்கள், நல்லா ஆனால் சூடு இருக்குங்க. நம்ம வந்து இப்போ கொஞ்சம் கையில் நெய் தடவி உருண்டை பிடிச்சிக்கலாம். பாருங்கள், எவ்வளோ கெட்டி ஆயிடுச்சு. இன்னும் ஆற உதிரி ஆயிருங்க. நீங்கள் இந்த பக்குவத்துலேயே எடுத்து நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாங்க. இப்போ இதையெல்லாம் வந்து தட்டத்துக்கு மாற்றியாச்சு. இப்போ பாருங்கள், கையில் நெய்யை தடவிட்டு இப்படி நம்மளுக்கு வேணுங்கிற சைஸில் உருண்டை பிடிச்சிக்கலாம். அதாவது இப்படி செஞ்சிங்கன்னா கலரே மாறாமல் ரொம்ப சாஃப்டாக மெதுன்னு இருக்குங்க ரவா லட்டு. அதாவது பார்க்குறக்கே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். நல்லா ட்ரை ஆயிடுச்சுன்னா நல்லா ஒயிட்டாக இருக்குங்க ரவா லட்டு. இப்போ பாருங்கள், 1/4 கிலோ ரவை தான் போட்டோம்.
இப்போ பாருங்கள் எவ்வளோ லட்டு வந்திருக்குது. அதாவது ரொம்ப ஈஸிங்க. இப்போ நீங்களாம் புதுசாக ட்ரை பண்ணுறீங்கன்னா 1/4 கிலோ ரவையும் கூட போட்டு பண்ணலாம். இல்லை சின்ன கிளாஸில் 1 டம்ளர் கிளாஸில் கூட நீங்கள் ரவை எடுத்துகிட்டு அதுக்கு தகுந்த சர்க்கரையும் கூட போட்டுங்க. ஈக்குவல் மெஷர்மெண்ட்டு தாங்க, 1க்கு 1. பாருங்கள் இந்த மாதிரி ரவா லட்டெல்லாம் சூப்பராக பிடிச்சாச்சுங்க. ரொம்ப சாஃப்டாக இருக்குது. பார்த்திங்கன்னா 1/4 கிலோ ரவை போட்டதுக்கு எவ்வளோ ரவா லட்டு வந்திருக்குது. நீங்களும் வீட்டில் இதே மாதிரி இதே அளவுகளோடு செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அதாவது 10-15 ரவா லட்டே வருங்க. இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா நாங்கள் ரவா லட்டு பிடிக்க 2 ரவா லட்டு சாப்பிட்டாச்சு. இப்போ பாருங்கள் 13 ரவா லட்டு தான் வந்திருக்குது. உங்களுக்கு யாராவது வேணும்னா எங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள். என் ஃபோன் நம்பர் 9952809354.